நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றே உனக்கு வரப்பண்ணே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். தேவனுடைய ஜனங்களே, இன்னைக்கு நிறைய பேருக்கு வீடுகள்ல எழுதி போட்டுக்கிற நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று எழுதி போட்டிருக்கிறாங்க. ஆனா அதுக்கு முந்தின உள்ள காரியங்களை செய்ய மாட்டாங்க. அவருக்கு பயந்து நடக்க மாட்டாங்க. ஏனோ தானே ஒரு வாழ்க்கை, அசுத்தமான வாழ்க்கை, இதெல்லாம் வாழ்ந்துட்டு நானே உன் பரிகாரியா கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு பரிகாரியா அவர் இருக்க மாட்டாரு. யாருக்கு இருப்பாருன்னா, பைபிள் வசனத்தின்படி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறவனிடத்துல தான் பக்கத்துல இருப்பாரு. அவனுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வாரு, மத்தவங்களுக்காக யுத்தம் செய்ய மாட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கர்த்தர் பராக்கிரமசாலியா உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று பிரசங்கிக்கிறவர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். நீ கர்த்தருக்காக பரிசுத்தமாய் வாழ்கிறியா? நீ இல்லைன்னா பிசாசப்பட்டு பயந்து இருக்கிறியா, இல்ல தேவனை பார்த்து பயந்து இருக்கிறியா? நீ யாருக்கு பயந்து நடக்கிறாய்? உன்னை எகிப்தியர் தொடர்ந்து வருகிறார்களா, இல்ல முன்னாடி செங்கடலை கண்டு நீ பயந்து ஒதுங்கி போயிருக்கிறியா? எதை கண்டு பயந்து போயிருக்கிறாய்? கர்த்தர் சொல்லுகிறார், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரை கண்டு பயந்து நடக்க வேண்டும். அவரை பார்த்து பயந்து, ஐயோ அவர் மகா பரிசுத்தம் உள்ள தேவன், நான்